சும்மா கூப்பிட்டு வந்தால் கேட்க மாட்டான் இந்த மனுஷன். பாஸ்டர் சும்மா கூப்பிட்டா கேட்க மாட்டார், மீடியாவோடு வந்து அவரை மானத்தை வாங்கினா தான் அவர் நம்ம வழிக்கு வருவார்ன்ற மாதிரி. பிரபலியமான 250, அந்த பிரபலியமான 250னால் என்ன, பொருளாதாரத்தில் ஒன்று சொன்னால் அவங்க டக்குன்னு பரவிடுற மாதிரி ஜனங்க. செல்வந்தர்கள் இல்லையா, ஐஸ்வர்யானுக்கு ஏழையினுடைய ஞானம் அசட்டை பண்ணப்படும். ஸோ ஒரு செல்வந்தனை எழும்பி ஒரு காரியத்தை சொன்னால் ஜனங்க கேட்பாங்க, ஏன்னா அவன் செல்வந்தன். ஏழை ஞானம் அசட்டை பண்ணப்படும். தேவனுடைய மனுஷன் தாவீது தொகை என்ன பண்ணி சொல்கிறான், 1:4-21. யோ சாதாரண நம்மள மாதிரி ஆள், கசின் தாவீதுக்கு அத்தை மகன். ராஜா இது இப்போ தேவையில்லை, இதெல்லாம் வேணாம், நான் ராஜாவா நீ ராஜாவை சொல்கிறத மட்டும் செய்யினர், அவ்வளோதான். வாத புறப்பட்டு வந்துச்சு. சங்காரம் செய்கிற தூதன் வந்து எத்தனையோ ஆயிரங்கள் அங்கே மடிந்தது. அப்புறம் கடைசியில் தாவீது அழுகிறார், ஆண்டவரே இந்த ஆடுகள் என்ன பண்ணிட்டு, நான் அல்லவா பண்ணேன், இந்த பாவம் இந்த ஆடுகள் என்ன பண்ணிட்டு. சரி, 3 நாள் வாதையை கர்த்தர் 1.5 நாளாக மாற்றுறாரு. தேவன் மனதுருக்கிற தேவன் அந்த காலத்தில். அதுக்கு சொல்கிறேன், ஏழை ஞானம் அசட்டை பண்ணப்படும். என்ன அது தோற்றம் முதல்ல எடுத்தோம், அந்த பொருளாதாரத்தை தான் பார்க்கும் மனுஷனுடைய கண்கள். பொருளாதாரத்தை ஆள் பாடி ஆடை பாதி இதெல்லாம் பார்த்து தான் நம்ம ஆட்கள் பழகவே ஆரம்பிப்பாங்க. அதனால தான் இவ்வளோ பெரிய வாதம் உள்ளே வந்துச்சு. ஏன்னா அவன் தீர்க்கதரிசியில் ஒன்றும் இல்லை, யோவாபியம் ஒன்று படைத்தலைவன். என்ன அப்படி இருக்கிறப்போ நம்ம பார்த்து சம்பளம் கொடுக்குறவன் நம்மக்கிட்டே வந்து அட்வைஸ் பண்ண என்ன அர்த்தம்? அந்த மாதிரி ஆயிடுச்சு தாவீதுக்கு. சறுக்குதில் எப்படி வரும்னா இப்படி தான் வரும். இது வாய் சும்மா இல்லாமல் நல்ல வாழ்க்கையில் நல்ல வளத்தோடு இருக்கிறதுனால சபையாரும் சபையில் இருக்கிற போதகரும் சபைக்கு விரோதமாகவே எழும்புவாங்க சில பேர். அந்த லிஸ்ட்டில் வந்துடும். இதுக்குள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மாதிரி எழும்புறவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்குள்ள மிகப்பெரிய ஒரு பலவீனமும் இருக்கும். அதுதான் அந்த வேசித்தனம். அந்த வேசித்தனத்தை நீங்கள் நேரே முறியடிகள்னாலும் அதை நான் உற்சாகப்படுத்தி சொல்லலை. இந்த பழக்கத்தை நீங்கள் கட் பண்ணிங்கன்னா அது ஆஃப் ஆகிடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அது நடக்கும். இது அப்படியே நடக்கும். தள்ளாடுவாங்க பெண் ஆண் ஏதோ விஷயத்தில். வயசானா கூட இந்த கரை இருக்கும் வாழ்க்கையில். சின்ன பசங்க எல்லாம் இருக்காங்கலாம் பார்க்க மாட்டாங்க. ஏன் என்ன சொல்கிறது, என் காசு என் பணம் என் சரத்தில் பலன் இருக்குது, எனக்கு ஒரு துணை தேவை, நான் பார்த்துக்கிறேன், அவ்வளோதான் எனக்கு தேவை. ஊருக்காக நான் வாழல, எனக்காக தான் ஊர். இப்படி தான் இருக்கும் டாக்கலாம். கொஞ்சத்தில் இந்த ஜனங்க நீதிக்கும் கட்டுப்பட மாட்டாங்க, நியாயத்துக்கு கட்டுப்பட. நல்லா புரிஞ்சுக்கலாம். ரூபனோட ரத்தம் ஓடுது. ரூபன் மட்டும்தான் இதை பண்ணானா ஐயா? நீங்கள் வேணால் பாருங்கள், கானான் சபிக்கப்பட்டனா போனான், அவன் தாபம் வாங்கின்னு வந்து வரான், அந்த மாதிரி சாபம் அந்த மாதிரி.